அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச கப் கேக் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அடுத்து இந்த முட்டை கூடவே 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு இது கூட பிஞ்ச் சால்ட்டும் சேர்த்துட்டு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வரணும், அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கப்புறமா இந்த மாதிரி நமக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் 120 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதையுமே ஒரு 1 மினிட் போல் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் நம்ம மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு சல்லடையில் 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்து சளிச்சு சேர்த்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம கேக் பண்ணும்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சளிச்ச மாவை இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கலந்து விடக்கூடாது. இதே மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ 50 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சமே மில்க் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பேட்டரை. இதுக்கப்புறமா நம்ம கப்பில் ஊற்றிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க, ஃபுல்லாக ஊற்றிடாமல். இப்போ ரெடி பண்ணதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவி விட்டுடலாம். இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். அடுத்து ஓவன் தட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 15 to 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோர்க் இல்லைனா ஸ்பூன் வச்சு குத்தி பாருங்கள். அதில் ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வெந்துருச்சுன்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சாஃப்ட் ஸ்பாஞ்சி கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி ரெசிபீஸ், கிச்சன் டிப்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.